फ्रेंड्स இந்த வீடியோல 12th ஜுவாலஜி புக்ல உள்ள லெசன் 4 கான புக் क्वेश्चन பார்க்கலாம். இரத்த கசிவு நோய் ஆண்களில் பொதுவாக காணப்படும் காரணம் என்ன? எதனால இரத்த கசிவு நோய் ஆண்களில் காணப்படுதுன்னா அது எக்ஸ் குரோமோசோமோட ஒழுங்கு பண்பு கொண்டிருக்கிறதுனால. இந்த ஏபிஓ இரத்த வகைகளை கட்டுப்படுத்துவது என்ன அல்லீல்கள் பார்த்தோம்னா பழுக்கூட்டு அல்லீல்கள் தான் வந்து ஏபிஓ இரத்த வகைகளை கட்டுப்படுத்துது. ஒரு குடும்பத்தில் 3 குழந்தைகள் ஏ, ஏபி மற்றும் பி என்ற இரத்த வகைகளை கொண்டுள்ளனர். இவர்களின் பெற்றோர்கள் எவ்வகையான மரபு வகை விகிதத்தை கொண்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஏஓவும் இன்னொருத்தவங்க வந்து ஐபிஓவும் வச்சிருப்பாங்க. சோ அப்படி இருந்தா மட்டும் தான் ஏ, ஏபி, பி இதுல வந்து குழந்தைகளுக்கு இரத்த வகைகள் வந்து இருக்கும். சோ ஏஓவும் பிஓவும் கீழ்கண்டவைகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்கள் ஒரு உயிரின தொகையில் காணப்பட்டால் அவை பல்கூட்டு அல்லீல்கள் எனப்படும். அது கரெக்ட். இயல்பான மரபணுக்கள் திடீர் மாற்றம் அடைந்து பல அல்லீல்களை உருவாக்குகின்றன. இதுவும் கரெக்ட். பல்வேறு உயிரின தொகையில் இரட்டை மைய உயிர்கள் 2 அல்லீல்கள் மட்டுமே கொண்டுள்ளன. இதுவும் கரெக்ட். சோ தவறானது இதுதான். பல்கூட்டு அல்லீல்கள் குரோமோசோமின் வெவ்வேறு இடத்தில் அமைந்துள்ளன என்பது தவறு. கீழ்கண்ட எந்த புறத்தோற்ற சந்ததிகள் பெற்றோர்கள் ஏ அண்ட் பி களுக்கு இடையே பிறக்க சாத்தியம் உண்டு அப்படிங்கும்போது ஏ வரலாம், பி வரலாம், ஏபி வரலாம், அப்புறம் ஓவும் வரலாம். சோ அப்ப இந்த 4 வகையும் கிடைக்கும். கீழ்கண்ட எந்த புறத்தோற்ற சந்ததி பெற்றோர்களின் மரபு வகையானது ஐஏ, ஐஓ, ஐஏ, ஐபி களுக்கு இடையே பிறக்க சாத்தியம் இல்லை. இதுல வர முடியாதது எதுன்னு பாத்தீங்கன்னா ஓ தான். ஓ மட்டும் பிளட் குரூப் வந்து சந்ததிகளுக்கு வராது இந்த காம்பினேஷன்ல. பெற்றோர்களான டிடி களுக்கிடையே பிறக்கும் சந்ததிகளில் RH காரணியை பற்றி பின்வருவனவற்றில் எது சரியானதுன்னு சொல்லிருக்காங்க. சோ இது இந்த மாதிரி பெற்றோர்கள் இருக்கும்போது RH காரணி எப்படி வரும் அப்படின்னா 4 ஒரு பங்கு RH மைனஸ் ஆக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இதான் ஆன்சர். 2 பெற்றோர்களின் ரத்த வகையும் ஏபியாக இருக்கும்போது சந்ததிகளின் ரத்த வகை என்னவாகும்? 2 பேருமே ஏபி பாசிட்டிவ் இருந்தாங்கன்னா உங்க குழந்தைக்கு ஏ வரலாம், பி வரலாம், ஏபி வரலாம். குழந்தையின் ரத்த வகை ஓ என்றால் ஏ ரத்த வகை கொண்ட தந்தையும் பி ரத்த வகை கொண்ட தாயும் எவ்வகையான மரபு வகையை கொண்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஏஓ இருக்கலாம், பிஓ இருக்கலாம். இப்படி இருந்தா மட்டும்தான், அதாவது அப்பா வந்து ஏல இருப்பாரு, அம்மாக்கு வந்து பில இருக்கும். இப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஓங்கிறது குழந்தைக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அது எக்ஸ்ஓ வகை பால் நிலையம் மற்றும் XY வகை பால் நிலையம் எதற்கு உதாரணமாக கூறலாம் அப்படின்னா வேறுபட்ட இணைச்சல் ஆண் ஒரு விபத்தில் மிகப்பெரிய அளவில் ரத்த இழப்பு ஏற்பட்டு மற்றும் ரத்த வகை ஆய்வு செய்ய நேரம் இல்லாத போது எந்த ரத்த வகை பாதுகாப்பாக ஒரு நபருக்கு உடனடியாக ஏற்ற முடியும் அப்படின்னா ஓவும் RH மைனஸ் ரத்த வகை தான். ஒரு குழந்தையின் தந்தை நிலக்குருடாகவும் தாய் நிலக்குருடு கடத்தியாகவும் இருக்கும் பொழுது குழந்தையோட நிலக்குருடுக்கான வாய்ப்பு வந்து 50% இருக்குமா? ஏன்னா அது ஒரு நிலக்குருடு ஆண் இயல்பான பெண்ணை திருமணம் செய்கின்ற போது பிறக்கும் குழந்தைகள் எவ்வாறு இருக்கும்? மகள்கள் அனைவரும் கடத்திகளாகவும் மகன்கள் இயல்பாகவும் இருப்பார்களாம். அடுத்து டவுன் சிண்ட்ரோம் என்பது ஒரு மரபியல் குறைபாடு நோய். இது எந்த குரோமோசோமின் எண்ணிக்கை கூடுதல் காரணமாக ஏற்படுகிறது? குரோமோசோம் 21. இந்த क्वेश्चन வந்து எக்ஸாம்ல வரைக்கும் கேட்டிருக்காங்க. சோ எந்த குரோமோசோம் குறைபாட்டினால டவுன் சிண்ட்ரோம் நோய் வந்து ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமோசோம் 21. அடுத்து கிளைன் பெல்டர் சிண்ட்ரோம் குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா XXY. கிளைன் பெல்டர் சிண்ட்ரோம் குரோமோசோமோட அந்த தொகுப்பு வந்து XXY ஆகும். டர்னர் சிண்ட்ரோம் கொண்ட பெண்களிடம் காணப்படுவது சிறிய கருப்பை இருக்குமா, வளர்ச்சி அடையாத அண்டங்களுக்கும் வளர்ச்சி அடையாத மார்பகங்கள் இருக்கும். இது எல்லாமே டர்னர் சிண்ட்ரோம் நோயினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இருக்கும். பட்டாவ் சிண்ட்ரோம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா 13 ட்ரைசோமி என்று அழைக்கப்படுகிறது. பட்டாவ் சிண்ட்ரோம் வந்து 13 ட்ரைசோமி. பொது கொடையாளர் மற்றும் பொது பெறுநர் ஆகியோரின் ரத்த வகை முறை வந்து 0, அதாவது டோனர் ஓவும் ஏபியும். பொது கொடையாளர் வந்து பொது பெறுநர் வந்து ஏபி. ZWZZ வகை பால் நிலையம் எதில் காணப்படுகிறதுனா மீன்கள், ஊர்வன பறவைகள் எல்லாத்துலயுமே ZWZZ வகை பால் நிலையம் காணப்படுகிறது. இணை ஒங்குதன்மை ரத்த வகை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபி தான் இணை ஒங்குதன்மை ரத்த வகை. ZWZZ வகை பால் நிலையத்தில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. பெண்கள் ஒத்த இன செல்லையும் மற்றும் ஆண்கள் வேறுபட்ட இன செல்லையும் கொண்டுள்ளனர் என்பதுதான் தவறு. நவீன மேம்பாட்டியல் இயக்கத்தின் நிறுவனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் கால்டன் அவர்கள். மனித இனத்தை மேம்படுத்துவதற்காக விருப்பத்தகுந்த பண்புகளை பெற்றவர்களுக்கு மிக குறைந்த வயதில் திருமணம் செய்து அதிக எண்ணிக்கையிலான குழந்தையை பெற்றெடுப்பதை எவ்வாறு அளிக்கலாம்? குறைஞ்ச வயசுல அதிக எண்ணிக்கையிலான குழந்தையை பெறணும் அப்படின்னா அவங்க வந்து நேர்மறை இன மேம்பாட்டியல் முறையின் மூலமா அவங்க அழைக்கப்படுவாங்க. நேர்மறை இன மேம்பாட்டியல் டாஸ் என்பவை பல்வேறு மனித மரபு கடத்தல் நோய்கள் குறிப்பாக பிறவி வழி வளர்ச்சி மாற்ற குறைபாட்டு நோயினை கட்டுப்படுத்துவதில் பங்கு பெறுகிறது. புறத்தோற்ற மேம்பாட்டியல்.